வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பிரபல தமிழ் நடிகர் அஜித்துடைய தாயார் நேற்றைக்கு காலமானார். அது குறித்து ஏராளமான அவருக்கு இரங்கல் செய்திகள், ஏராளமான நேரா போய் அவர் அஞ்சலி செலுத்துறதுங்கிற மாதிரியான நிறைய பிரபலங்கள், தமிழக முதல்வர், தமிழக முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், இந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல தான் அவருடைய தந்தை காலமானார். இப்ப அவருடைய தாயார் காலமானார். இது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணியிருக்காரு. சகோதரர் திரு அஜித் குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து வருத்தமடைந்தேன். அன்பு தாயை இழந்து தவிக்கும் அஜித் குமாருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மவர் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை அஜித் அவர்களுக்கு வழங்கி இருக்காரு. இதை தவிர ஏராளமான பிரபலங்கள், பிரபல நடிகர்கள், இயக்குனர்கள், அஜித் அவர்கள் அறிமுகப்படுத்திய AR முருகதாஸ், SJ சூர்யா, இந்த மாதிரியான இயக்குனர்கள்லாம் நிறைய பேர் நேர்ல போய் தங்களுடைய அஞ்சலியை செலுத்துறாங்க. நிறைய பேர் ட்விட்டர் மூலமாகவும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்துறாங்க. அஜித் அவர்களுக்கு, அஜித் அவருடைய ரசிகர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சினிமா பார்க்க போனோம்னா அதுல முதல்ல நம்ம பார்க்கறது புகையிலை உயிருக்கு கேடு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல குறிப்பா இன்னைக்கு May 31 எப்பொழுதுமே என்னன்னா வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. அந்த டொபாக்கோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன் May 31. இந்த 2026 கேம்பெயின், இந்த வருடத்துடைய தீம் என்னன்னு பார்த்தோம்னா அன்மாஸ்கிங் த அப்பீல், கவுண்டரிங் நிக்கோட்டின் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன். இதுக்கு எதிராக நம்ம ஒர்க் பண்ணணும். நிக்கோட்டினுக்கும் டொபாக்கோக்கும் அடிக்ஷனுக்கும் எதிராக நம்ம ஒர்க் பண்ணணும். நிக்கோட்டின் அப்படிங்கிறது சிகரெட்ல இருக்கக்கூடிய அந்த அடிக்ஷனு, அதுதான் அதுக்காக தான் திருப்பி குடிக்கிறாங்க. அதை குடிக்க அடிக்ட் ஆயிடும். அதுக்கு போதைக்கு அடிமை ஆயிடுவாங்க. அதுக்கு எதிராக தான் நம்ம பிரச்சாரம் பண்ணணும், அதை மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துடைய நோக்கம். அதாவது சிகரெட் மட்டும் கிடையாது, மற்ற புகையிலை பொருட்கள் எதா இருந்தாலுமே அதுக்கு எதிராக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துடைய தீமா இருக்கு. அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் நம்ம இதுல இருந்து காப்பாற்றணுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது சம்பந்தமாக நம்மவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் எப்படின்னா, அவர் படங்கள்லயே நம்ம சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லாம இருக்கணும், பெரும்பாலும் இல்லாம இருக்கணும் பாரு. படத்துக்கு தேவையான சில படங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. அதை ஒரு ஸ்டைலுக்காக அவர் பண்றது கிடையாது. இப்போ வாழ்வே மாயம் மாதிரியான படத்துல ஒருத்தன் சிகரெட் குடிச்சு கேன்சர் சாகுறான் அப்படின்னா அந்த படத்துல குடிப்பாரு. மற்றபடி ஒரு ஸ்டைலுக்காகலாம் அவர் படங்கள்ல இருக்காது. அது ஒரு அவசியமாலாம் இருக்காது. கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் சொல்லியிருக்காரு எப்படின்னா, சின்ன வயசுல அவர் 10-11 வயசுல அவர் ஒரு கியூரியாசிட்டிக்காக, ஒரு ஆர்வத்துக்காக இதுல என்ன இருக்கு அப்படின்னு குடிக்க பார்த்திருக்காரு. அவங்க அம்மா எல்லாம் திட்டிருக்காங்க, இது சிகரெட் பழக்கம்லாம் இருக்கக்கூடாதுன்னு. அவர் அப்படி குடிக்கும் பொழுது அந்த லைட் பாய்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஏன்னா இவர் களத்தூர் கண்ணம்மா சின்ன பையனா இருக்கிறப்பவே அவங்க எல்லாம் பார்த்தவங்க. இவர் 4-5 வயசுல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த இவரை வெளியில குடிச்சிருக்காரு. அப்ப லைட் பாய் சீனியர் ஒருத்தர், ஏண்டா சின்ன பொடி நீ சிகரெட் குடிக்கிறியா, 10-11 வயசு தான் ஆகுது, செல்லைய திருப்பிடுவேன், மரியாதை ஒழுங்காடுறான்னு உடனே அதுக்கப்புறம் திருட்டுத்தனமா டாய்லெட்ல போய் குடிக்க ஆரம்பிச்சாராம். அப்புறம் முடிவு பண்ணாராம், திருட்டுத்தனமா பண்ற பழக்கத்தை நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணணும், அது வேண்டான்னு சொல்லி 11-12 வயசுலயே அவர் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டாரு. ரெண்டாவது அவர் ஹெல்த் கான்சியஸ்ங்கிறதுனால அவர் உடலை வலுவாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்தாரு. மிக முக்கியமா KS ரவிக்குமார் பயங்கரமா சிகரெட் குடிப்பாராம். அவர் நம்ம உலகநாயகனோட அவ்வை சண்முகி நடித்த பொழுது அவர் சிகரெட் குடிச்சதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டிருக்காங்க. ஏண்டா கபாலி தியேட்டர்லயும் காமதேனி தியேட்டர்லயும் அவர் படத்தை பார்த்து அவருக்கு நம்ம ரசிகராக இருந்திருக்கோம், அவருக்கு முன்னாடி சிகரெட் குடிக்கிறியா அப்படின்னு திட்டின உடனே இவர் அவ்வை சண்முகி ஷூட்டிங்ல சிகரெட் குடிக்கிறதே இல்லையா, குடிக்காமே இருந்திருக்காரு, தவிர்த்துட்டாராம். ஸோ அப்ப அப்படியே குடிக்கணும்னாலும் வெளியில போகணுமா. அப்ப நம்பர் ஆஃப் சிகரெட் கம்மியாயிடும், சில சமயம் குடிக்காமே இருப்பாராம். அப்ப உலகநாயகன் சொன்னார் அவங்க ஒய்ஃபு கிட்ட, KS ரவிக்குமார் கூடுதல் வருஷம் இருந்தாருன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம், ஏன்னா ஏன் முன்னாடி சிகரெட் குடிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் சிகரெட் குடிக்காம இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுதான் உலகநாயகன்.
அவர் வந்து மற்றவர்களையும் தவறு செய்யாம பாத்துக்குவாரு, அந்த கெட்ட பழக்கம் இல்லாம அடிக்ஷன் இல்லாம பாத்துக்குவாரு. இது வந்து ஒரு ஜெயா டிவி ஒரு இன்டர்வியூ வரும், நல்ல ரசிகன் ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் ஒரு இன்டர்வியூ இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அதுல இந்த விஷயத்த சொல்லியிருப்பார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எல்லோருக்குமே முன்னோடி. அவர் வந்து 2003 வந்து அன்பே சிவம் படம் நடிச்சாரு. அதுல எப்படின்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி வந்து சோடா புட்டி கண்ணாடி, அதாவது -10. அதை சரி பண்றதுக்காக உள்ளுக்குள்ள கான்டாக்ட் லென்ஸ் +10 போட்டு அதை ஈக்குவல் பண்ணி அவர் நடிச்சாரு. இல்ல அப்படி அந்த சோடா புட்டி கண்ணாடி மட்டும் போட்டோம்னா தலை சுத்திரும் அதுல பார்த்தா. ஸோ அப்படி ஒரு சிக்கல் அந்த கேரக்டர் வந்து 2003 உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பண்ணிட்டாரு. அதாவது அவர் நெகட்டிவையும் பாசிட்டிவா மாத்துவாரு அப்படின்னா அவரை வந்து பாண்டியராஜன் பாராட்டினார் இந்த விஷயத்துக்காக, நடிகர் இயக்குனர் பாண்டியராஜன். இப்ப 2025 வந்து மார்டி சுப்ரீம்னு ஒரு படம் வந்தது. திமோத்தி சாலமெட் அப்படின்னு ஒரு நடிகர் வந்து ஆஸ்காருக்காக பரிந்துரை செய்யப்பட்டார். அதாவது 1930களில் அமெரிக்கால இருந்த மிகப்பெரிய ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயரை வச்சு அந்த கதை வந்திருந்தது. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டு நடிச்சார் அவரு. அதாவது இது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட் தான். அந்த கண்ணாடி போட்டு இதே மாதிரி கமல் பண்ண மாதிரியே பண்ணாரு. அதை வந்து அவர் ஆஸ்கார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா கமலஹாசனை வந்து அன்பே சிவத்துக்காக ஆஸ்கார் ரெக்கமெண்டேஷனே கிடைக்கல. ஸோ 23 வருடங்கள் கமலஹாசன் வந்து முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. உடலை வருத்தி உடலை மாத்தி அதே மாதிரி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு அந்த கேரக்டருக்காக இந்த நல்ல சிவம் நல்லாங்கிற கேரக்டர் முதல்ல இருந்ததுக்கும் கரண்ட்ல இருக்கிறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு காமிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து ஆஸ்கார் ரெக்கமெண்டேஷன் கிடைக்காதது மிகப்பெரிய வருத்தம். அவருக்கு சத்யஜித் ரேக்கு கிடைத்த மாதிரி கௌரவ ஆஸ்கார், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கு கௌரவ ஆஸ்கார் அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே கமல் ரசிகர்களுடைய கோரிக்கை. நம்முடைய இயக்குனர் சங்கர் அவருக்கு பிரம்மாண்ட இயக்குனர்னே அவருக்கு ஒரு பேரு. ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. ஸோ இப்ப நடுவுல வந்து ஒரு பெரிய 2 படங்கள் அவருக்கு, இந்தியன் 2 அப்புறம் வந்து கேம் சேஞ்சருங்கிற 2 படங்கள் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி படங்களா அமைஞ்சிருச்சு. ஸோ இப்ப திருப்பி அவர் வந்து வேல்பாரி அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான படம், வேல்பாரிங்கிறது வந்து ஒரு மெகா பட்ஜெட் படம். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், ஒரு வரலாற்றை தழுவிய படம். நம்ம வேல்பாரின்னு வெங்கடேசன் அவர்கள் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினார். அதுக்காக ஆனந்த விகடன்ல தொடர வந்தது, தனி புத்தகமாகவும் இருக்கு. அது விறுவிறுப்பான ஒரு கதையா இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரம்மாண்டமான பட்ஜெட் தேவை, அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் தேவை. அதை வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ண முடியாது. இப்ப சங்கர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் ஒன்று பண்ணிட்டு ஆக்ஷன் த்ரில்லரா அந்த படம் அமையும். அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ண போறேங்கிற மாதிரியாக சங்கர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறதாக அதிகாரப்பூர்வமான இது அறிவிப்பு வந்து வெகு விரைவில் வரும்னு சொல்றாங்க. இன்னைக்கு IPL 2026 ஃபைனல் RCB vs GT. ஸோ இந்த போட்டி வந்து அகமதாபாத்ல நடக்குது. நேற்றைக்கு முல்லன்பூர்ல இருந்து கிளம்ப வேண்டிய டீம் ரொம்ப லேட்டா நேற்று லேட் நைட்டு 10:15 தான் லேண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய ஸ்ட்ராம்ஸ் அங்க அதனால வர முடியல. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராம்ஸ்னால அந்த ரன்வே வந்து கிளியர் ஆகாததுனால லேட் ஆகி நேற்று 10:15 தான் வந்திருக்காங்க. அதனால வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து அவங்களால பிராக்டிஸ் செஷன் வந்து பண்ண முடியல. நேற்று நைட்டு தான் போய் படுத்து தூங்கியிருப்பாங்க. நீ காலையில ஏர்லி மார்னிங் வேணா போய் பார்ப்பாங்க கிரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே டீம் தொடர்ந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. போன வருஷம் RCB ஜெயிச்சாங்க, இந்த வருஷம் GT ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நான் GTக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அதுல நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்களும் அதுல இருக்காங்க. சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் கான், அந்த மாதிரியான தமிழக வீரர்களும் அதுல இருக்காங்கிறதுனால என்னுடைய சப்போர்ட் GTக்கு. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா, யார் நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ ஜெயிக்கட்டும். பட் மை சப்போர்ட் இஸ் ஃபார் GT. நம்ம வாஷிங்டன் சுந்தரும் GT டீம்ல இருக்காரு. பிரமாதமா பேட்டிங் ஆடுறாரு. போலிங் சுமாரா போட்டாலும் பேட்டிங் நல்லா ஆடுறாரு.